அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வி.கே. சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை மக்கள் ஏற்கவில்லை என தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறை செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர்கள், முதலமைச்சராகும் தகுதி சசிகலாவிற்கு இல்லை எனவும் கூறினர். இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு கருப்பு தினம். கண்டிப்பாக தமிழக மக்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய உண்மை தொண்டர்களும் சசிகலாவை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தலில் நின்றால் சசிகலா டெபாசிட் வாங்குவதே பெரிய விஷயமாக. இது அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் வெகு மக்களிடத்திலோ பொதுமக்களிடத்திலோ அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்களிடத்திலோ இதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இல்லை என்பது அவர்கள் சொல்லுகிற கூற்றினுடைய மறு வடிவமாகத்தான் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். அவருடைய கட்சி ஒன்றாக சேர்ந்து, அவருடைய சட்டப்பேரவை குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு அவரை முறையாக சட்டப்பேரவைக்கு குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய கட்சியினுடைய விருப்பத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மற்றளவில் இது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்புக்குரிய, மக்களால் போற்றப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக வெகு மக்களுக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய கருத்து. செயலராக வருவதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அது அவங்க கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் ஆட்சியுடைய தலைவராக வருகிற பொழுது முதலமைச்சராக வந்தால் அவர் எல்லோருக்கும் சேர்ந்துதான் முதலமைச்சராகிறார். அது கட்சிக்கு மாத்திரம் முதலமைச்சர் இல்லை, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் முதலமைச்சராக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே ஒட்டுமொத்தமாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி, அந்த திறமை நிச்சயமாக சசிகலாவுக்கு கிடையாது.